நீ ஒரு தாழ்த்தப்பட சமுதாயம் சார்ந்தவன், இந்த கட்சி கொடியை வச்சுக்கிட்டு இந்த சோத்தை நாங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணி நடிச்சிட்டியா, இதுக்கப்புறம் எப்படி நீ நிம்மதியா வாழ்த்தன்னு பாக்குற மாதிரி எங்க பல்வேறுபட்ட பிரச்சனை எங்க ஜனங்களை தூட்டுவிட்டு எங்களுக்கு வழியில சண்டை தரன்றது. இன்னமும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2011 இருந்து இன்னைக்கு 2026 5 வருஷம் 15 வருஷமாக அங்க உள்ள சமூக விரோதினாலையும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்தவினாலையும் காவல் திச்சிபாளையம் காவல் நிலையத்தினாலையும் எனக்கு பல்வேறு தாக்குதல் பல்வேறு இன்னமும் அச்சுறுத்தல் நடக்குது. இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஜனங்க மத்தியில சமூக விரோதினால உங்க செவதினால உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், காவல்துறை என்ன எதிர்ப்புன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா காவல்துறை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்க திருமண கூட்டம் ஆர்ப்பாட்டம் பிரச்சனை அந்த மாதிரி பண்ணும் போதோ இல்ல மற்ற பிரச்சனை ஸ்டேஷனுக்கு போகும்போதோ நாங்க ஒண்ணு நாயத்தை தான் பேசுவோம், சட்டத்தை தான் நாயத்தை பேசும்போது அவங்களுக்கு கோவம் வரும். நீ ரூல்ஸ் பேசுற, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ரூல்ஸ் பேசுற, மத்தவங்க வந்து ஐயா சாமிப்பாங்க, நீங்க மட்டும் பார்த்து சட்டம் பேசுற ரூல்ஸ் பேசுறாங்க. அது வந்து ஒரு ரெக்கார்டாவே எங்களுக்கு ஆகி போயிடுது. இவங்க கம்யூனிஸ்ட்காரங்க வந்து இப்படித்தான், அவனுங்க வந்து சட்டம் பேசணும் ரூல்ஸ் பேசுவானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போனாக்கா அது ஒரு ரெக்கார்டு. இது யாரு எந்த ஆய்வாளர் வந்தாலுமே அந்த கம்யூனிஸ்ட் ஒரு விரோதியா பாக்குறது, கம்யூனிஸ்ட் கட்சியில வந்த பொய் கேஸ் போறது. இந்த 42 பாத்தீங்கன்னா நான் தான் கம்யூனிஸ்ட் இந்த செயல்பாடுல இருக்கிறேன். இந்த நிலமா தான் இன்னைய வரைக்கும் நீடிச்சிட்டு கிச்சிபாளையம் காவல் நிலையத்துல இருக்கு. இந்த கிச்சிபாளையத்துல வந்து சமூக விரோதி மத்தியில நாங்க இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப சமீப காலத்துல பொது பிரச்சனை கையில் எடுக்கிறது இல்ல. யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனங்கள் வந்து முன் வரது இல்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கலாச்சாரம்லாம் மாறி போச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, இந்த சாப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது, சினிமா நடிகர் பின்னாடி போறது, இது மத்தியில வந்து கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஜனங்க பிரச்சனையை கையில் எடுக்கும். ஆனா யாரும் காசு கொடுக்காது. அவங்க காசு இருந்தா செலவு தான் வந்துட்டு போகணும். ஆனா ₹1 காசு வாங்க நீங்க பிரச்சனை செஞ்சு கொடுப்போம். அதுக்காக நாங்க வந்து இங்க வரலங்கிறதுக்கோசரம் நாங்க இயக்கத்தை வந்து இந்த செயல்பாடை முடக்க மாட்டோம். என்னைக்கும் நாங்க ஜனங்க வந்தாக்கா பிரச்சனையை கையில் எடுத்து செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். என்னைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தயாரா இருக்கும். அது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது தொடரும் முயற்சியால எவ்வளவோ தடைகளுக்கு மத்தியிலையும் தாக்குதலுக்கு மத்தியிலையும் இந்த காந்திமகான் தெரு தீண்டாமை சுவர் என்பது இடிக்கப்பட்டதுங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.